ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஜென்ரலாகவே இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்ற இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம ப்ரீத்திங் அப்படின்ற வேர்டோட அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீத்திங் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டேர்ம், ரெஸ்பிரேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டேர்ம். ப்ரீத்திங் அப்படின்றது இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் ஆஃப் கேஸஸ், விச் மீன்ஸ் ஹியூமன் பீங்ஸ் நம்ம வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வெறும் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷனை பற்றி மட்டும் பேசுகிறது ப்ரீத்திங். அப்போ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட ஆக்சிஜன் இருக்குல்லமா, ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப் சேவிங் கேஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ அந்த எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து எனர்ஜியாக மாற்றுற ப்ராசஸ். இப்போ நான் வந்து காலைல ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், இந்த ஃபுட்டு எனர்ஜியாக மாறுறதுனால தான் உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக மாறுறதுனால. ஸோ அப்போ ஃபுட்டு எனர்ஜியாக மாறணும் அப்படின்னா food. So food converts into energy. Food converts into energy with the help of oxygen. With the help of oxygen is called respiration. அப்போ ஆக்சிஜன் இல்லைனா ரெஸ்பிரேஷன் நடக்காதா மேம்? நடக்கும், இன்கம்ப்ளீட்டாக நடக்கும். அதை நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ ரெஸ்பிரேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் டைப் என்னமா? Aerobic respiration. Aerobic respiration அப்படின்னா it takes place in the presence of oxygen. With the help of oxygen, food converts into energy. This process is called aerobic respiration. அப்போ இந்த particular image வந்து நம்ம என்ன சொல்லலாம்? It is an example for aerobic respiration. அப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும்? If there is no oxygen, then that type of respiration is called anaerobic respiration. This is called anaerobic respiration, no oxygen, without oxygen. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா மேம்? anaerobic-க்கும் aerobic-க்கும்னா கண்டிப்பாக இருக்குது. aerobic respiration அப்படின்றது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இஃப் யூ டேக் அ குளுக்கோஸ், இந்த இடத்துல நம்ம ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைம்மா, ஃபுட் அப்படின்றது என்னது? குளுக்கோஸ். வாட் இஸ் அ ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ்? C6H12O6, ரைட்டா? ஃபுட்டு தான், ஃபுட் அப்படின்றது நத்திங் பட் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, ஆக்சிடேஷனில் there are 2 types. One is complete oxidation, one is கம்ப்ளீட். அது என்னது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன்? நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு கம்ப்ளீட்டாக எனர்ஜியாக மாறுறதான் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். இன்னொன்று இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், அரையும் குறையுமா, கரெக்டாக கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். அப்போது இதில் எது கம்ப்ளீட் எது இன்கம்ப்ளீட் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த presence of oxygen, in the presence of oxygen, the process of food converting into energy is called complete oxidation. Example for complete oxidation is aerobic respiration. What is this? This is aerobic respiration. அப்போ நீங்களே சொல்லிடலாம், anaerobic respiration அப்படின்றது என்னது? incomplete oxidation. Oxidation of what? Incomplete oxidation of glucose. Oxidation of glucose. ஏன் ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஆனாதான் கண்ணா ஃபுட்டு வந்து எனர்ஜியாக மாறும். எனர்ஜி இருந்தால் தான் பேச முடியும், சாப்பிட முடியும், நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நம்மளால் ஹெல்த்தியாக பண்ண முடியும். ஸோ இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நம்ம எதை சொல்கிறோம்? விச் இஸ் anaerobic respiration. Anaerobic respiration. Aerobic and anaerobic respiration. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் போய் பார்க்குறோம். இப்போ குளுக்கோஸை நம்ம எடுத்துப்போம். நம்ம ஃபுட் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லாமல் வில் டேக் அ மாலிகுல் குளுக்கோஸ், விச் மீன்ஸ் C6H12O6. C6H12O6, திஸ் இஸ் அ மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் இல்லைமா, குளுக்கோஸ். ஓகே, இதில் எத்தனை கார்பன் இருக்குமா குளுக்கோஸ்? இட் கண்டைன்ஸ் 6 கார்பன், பிகாஸ் 6C இருக்கு இல்லையா, ஸோ இட் கண்டைன்ஸ் 6 கார்பன். ஸோ 1 molecule of glucose will break. What will happen? It will break to form 2 molecules of pyruvic acid. 2 molecules of pyruvic acid. So what is the carbon of pyruvic acid? Is 3 carbon. அப்போ 2 into 3 எவ்வளோ கிடைக்கும்? டோட்டலாக 6 carbon. So 6 carbon of glucose is converted into 3 carbon compound. But 3 carbon அப்படின்றதுனால 2 molecule form ஆகுது, which is 2 molecules of pyruvic acid. Okay, so glucose breaking down to form pyruvic acid is called
glycolysis. பயாலஜியில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அந்த பேர்லேயே அதோட மீனிங் இருக்கும். இப்போ பாருங்கள், குளுக்கோஸ் உடையது இல்லாமல் அதனால் கிளைகோ அப்படின்னா குளுக்கோஸ் which is related to something, it has something to do with glucose இல்லையா. ஸோ glycolysis, lysisனா என்னது, break down. lysisனா என்னதுமா, break down. lysisனா break down, genesisனா formation. நான் இங்கே எழுதுறேன். what does the word lysis means? lysis means break down. இங்க என்ன பிரேக் டவுன் ஆச்சு, குளுக்கோஸ் பிரேக் டவுன். அப்போ இதோட ஆப்போசிட் வேர்டு என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா. லைசிஸுடைய ஆப்போசிட் வேர்டு வந்து ஜெனசிஸ். அப்போ ஜெனசிஸோட மீனிங் என்ன மேம், ஃபார்மேஷன். ஃபார்மேஷன். ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ குளுக்கோஸ்லேருந்து கிளைகோஜன் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிளைகோஜெனசிஸ். ரொம்ப சிம்பிள் இல்லையா, கிளைகோஜெனசிஸ். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன், கிளைகோஜெனசிஸ். ஸோ குளுக்கோஸ்லேருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறதுனால அதுக்கு பேர் ஜெனசிஸ்னு வைக்கிறோம். இங்கே குளுக்கோஸ் உடையிறதுனால நம்ம என்னென்னு வைக்கிறோம், கிளைகோலைசிஸ். தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் irrespective of oxygen. அப்படின்னா glycolysis can take place either in the presence of oxygen or in the absence of oxygen. So this is common process. This is common for glycolysis is common for both aerobic and anaerobic process. Both aerobic and anaerobic process. ஓகே, இதுக்கப்புறமா ஆக்சிஜன் இருந்தால் வேறு மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், ஆக்சிஜன் இல்லைன்னா இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிஜன் இருந்தால் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் இல்லைன்னா இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இல்லைன்னா என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் anaerobic respiration. In case of anaerobic respiration, NCERTல வந்து fermentation அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். After this video you go and read that, definitely you will get a clear idea about what is fermentation. anaerobic respiration தான் என்னன்னு சொல்கிறோம், fermentation. ஓகே, நான் சொல்லிட்டேன் கிளைகோலைசிஸ் வந்து காமன் ப்ராசஸ் ஃபார் ஏரோபிக் அண்ட் anaerobic. அப்போ கிளைகோலைசிஸ்க்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் ஃபெல்லோ பைருவிக் ஆசிட். இப்போ பைருவிக் ஆசிடோட ஃபேட் என்ன, பைருவிக் ஆசிடோட தலைவிதி என்ன ஆக போகுது, இந்த பைருவிக் ஆசிட் இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஈத்தைல் ஆல்கஹால். என்னவா கன்வெர்ட் ஆகும் கண்ணா, ஈத்தைல் ஆல்கஹால். இட் வில் பி கன்வெர்டட் இன்டு alcohol. It will be converted into alcohol. Alcohol is toxic, right? Yes, it is toxic. And where this process actually takes place, இது எங்க மேம் நடக்கும் இந்த alcohol formation அப்படின்னா, it takes place in the yeast. It takes place in the yeast. இப்போ ஆல்கஹால் குட் ஃபார் ஹெல்த் ஒரு பேட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். அப்போ ஈஸ்ட்டுக்கு என்ன மேம் ஆகும், ஆல்கஹால் பேட் ஃபார் ஹெல்த்னா அப்போ ஈஸ்ட்டுக்கும் அது பேட் தானே, ஈஸ்ட்டு கூட ஒரு உயிர் தானே, லிவிங் ஆர்கானிசம் தானே. அப்போ ஈஸ்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, when the alcohol exceeds a certain percentage, yeast will suicide. It means it will become poisoned by its same product and it will be dead. Okay, so அப்போ alcohol அப்படின்றது poison, it is poison for yeast also. alcohol concentration அதிகமாகும் போது even yeast will be considered as dead. Okay, so this is the anaerobic respiration. Pyruvic acid will be converted into alcohol. In case of bacteria, the same pyruvic acid will be converted into lactic acid. It will be converted into lactic acid. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாருங்களேன், ஆசிட் ஆல்கஹால் இது ரெண்டுமே டேஞ்சரஸ். அதனால தான் anaerobic respiration நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஸோ எது ஹெல்தியான ப்ராசஸ் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதனால தான் ஆக்சிஜனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் லைஃப் சேவிங் கேஸ். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன மேம், அப்படி என்ன தான் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, aerobic respiration, it starts from the first step. நான் சொன்ன glycolysis, it is common glycolysis.
Next step is glycolysis. அப்படின்றது glucose breaks to form what? Two molecules of pyruvic acid. So glycolysis எங்க நடக்கும் அப்படின்னா location. இப்போ இது மேம் இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்களே இந்த respiration அப்படின்றது இது எங்க நடக்கும் அப்படின்னா all the process takes place yes நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் it takes place inside the cell எங்க நடக்கும்னா inside the cell அப்போ செல்லுல எங்க மேம் நடக்கும் செல்லுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குல்லமா yes of course செல்லுல வந்து என்ன இருக்கு சைட்டோபிளாசம் இருக்கு cellular space வந்து என்னதுமா cytoplasm and nucleus இருக்கு and you have a mitochondria and you have a genetic material. So there are many cell organelles, right? So idhula enga nadakudhu ma'am respiration அப்படினா see the very first step glycolysis takes place in cytoplasm. Where the glycolysis takes place? Inside the cytoplasm of the cell. Yes. The second process is called very interesting process. It is Krebs cycle. Krebs kandupidichadunala adukku peru Krebs cycle. It takes place inside the, let me choose another color, mitochondria. Mitochondria நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா mitochondria is considered to be the power house of the cell. இப்போ உங்களால ரிலேட் பண்ண முடியுதா ஏன் இந்த பவர் ஹவுஸ்னு சொல்றோம் பிகாஸ் அங்க தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் பவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் as power house of the cell. Krebs cycle takes place inside the mitochondria and the next step is electron transport chain. Electron transport chain. It takes place inside the inner membrane of mitochondria. So இது எங்க நடக்கும் அப்படின்னா mitochondriaல தான் but in the inner membrane. So இதை நான் erase பண்ணினா it will be disturbing. Inner membrane of mitochondria. And the fourth step is called oxidative phosphorylation. It takes place in the F0 F1 particle of mitochondria. All these three process takes place in the one cell organelle mitochondria. It looks interesting, right? So aerobic respiration, anaerobic respiration பார்த்தோம். Aerobic respiration அப்படின்றது complete oxidation of glucose, which means ஒரு glucose complete oxidize ஆகும்போது நம்ம net product நம்ம கையில நிறைய energy வரப்போகுது. But anaerobic is wasteful process because it is going to simply produce what kana? It will simply produce what? Alcohol and lactic acid. So it is not used at all. And previously we discussed aerobic means with the help of oxygen, anaerobic means no oxygen. So in the next video I will be discussing glycolysis in detail. So glycolysis enga start ஆ எங்க முடியுது so அதுல எவ்வளவு ATP produce ஆகுது what happens to NADH2 all these things we'll be discussing in the next video. If you feel this video is very useful for you please share the video to your friends and click the like button and subscribe to the channel and share the video. Thanks for watching.